Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த படத்தில் ஒரு நல்ல கதை, நல்ல கதாபாத்திரம், அதே மாதிரி நொடிக்கு நொடின்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் விஜயாதிராஜோட. அந்த படத்துலேயும் வந்து என் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். லெஜெண்டும் நானும் அங்கே வந்து ஒரு விஷயத்தை எடுத்து முடிக்கணும். அவரும் கிளம்பியிருப்பார், நானும் கிளம்பியிருப்பேன். என் பெர்ஸ்பெக்டிவில், அவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அந்த விஷயத்தை யார் முடித்தா அப்படிங்கிறது தான். லெஜெண்டுக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவரோட எனர்ஜி. நான் போய் வணக்கம் வானாச்சு, ஷாம் வாங்க உட்காருங்க என்ன அப்படி இப்படி என் படத்தை பற்றி எல்லாம் சொல்லுவார். நம்ம படம் பார்த்துருப்பாரா இவருன்னு யோசிச்சேன். தாடி வளர்த்துட்டேன், மெலிஞ்சிட்டேன், பிச்சைக்காரன் மாதிரி இருந்தாலும் என்ன வேற என்ன, ஒரு டைரக்டர் தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. 8th என் ஸ்லீப்பை கட் பண்ணேன். 8, 9, 10, 11, 12th மார்னிங். பிரதர் இங்க இப்படியே அமைதியா இருப்பீங்களா இல்ல அப்படிலாம் ஏதாச்சும் நிறைய விஷயங்கள் இல்ல? நல்லா பேசுவான் இவன், ஒரு செட்டப் பிடிச்சவன். இங்க ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறான். பயங்கரமான ஆளவன், ஊர்ல பயங்கரமான பேர் வேற இவருக்கு. சூர்யாண்ண பக்கத்துல உட்காந்துருக்கேன் இல்லையா, அப்போ சூர்யாண்ண அப்படியே இப்படி பார்த்துட்டு என்னடா நீ ரொம்ப செல்ஃப் ஒப்சஸ்டா அப்படின்னு கேட்டாரு. இன்னும் மோ ஃபோட்டே வச்சிருக்கிற வால்பேப்பர்ல அப்படியே பார்த்து ஜீவாட்ட கேட்டேன், ஜீவா போன்ல என்ன வச்சிருக்கான் பாருங்க. ஜீவா ஃபோனை பார்த்தா பேக் பைப்பர் விஸ்கி பாட்டில் வச்சுருந்தா. ஸ்டெப்பிங் 25 இயர்ஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நடந்திருக்கும்ல. ஒரு செக்மெண்ட் சார் ரிலிக், அதாவது நீங்கள் நிறைய படங்களில் நிறைய பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். எங்களுடைய நீங்காமல் அப்படி சொல்கிறது இதயத்துலேயே இருக்கும் அந்த பாட்டு. ஒரு ரிலிக் சொல்ல போகிற, அது எந்த பாட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, பயமா இருக்கே சார், ரொம்ப தக்லீஃப் கொடுப்பாரு நினைக்கிறேன். படம் தானே, உங்க படம் தான் சார், உங்களுடைய கரியர்ல உங்களுடைய படங்கள் அதுதான். ஓகேவா? சூரியன் வாசல் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கும். வில் புன்னகை பூவே. இல்ல புன்னகை பூவே இல்ல. சூரியன் வாசல் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கும், அதுதான் என் புன்னகை பூவே. சாங் பேர் லவ் பண்ண இல்ல, புன்னகை பூவே சாங் பேரு. நீ கரெக்டா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கியா? பண்ணிட்டு சார் சேனல் எனக்கே சொல்ற இல்ல சார், அது லவ் பண்ணு அப்படின்னு நீங்க போடுங்க. லவ் பண்ணுன்னு வராதாங்க. ஐஸ்கிரீம் கொடுக்கும் புன்னகை பூவே சாங். ஐயோ, நான் தான் மாட்டணும் போல தெரியும். ஓகே பண்ணி சொல்றேன். ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, நீ இன்றி நான் இல்ல, அது நிச்சயம் அன்பே அன்பே. இப்போ அன்பே படம். நீ இன்றி நான். ஐயோ சாரி சார், நான் படம் சொல்றேன். ஐயோ, சேனல்ல ஒரு காசு கொடுக்குறாங்களா, சேலரி ஏதாவது கொடுக்குறாங்களா? இல்ல ஒரே நிமிஷம் சார், உங்களை பார்த்து பதட்டத்துல படம் பேரே சொல்லுங்க. எதுக்குப்பா பதட்டம்? நீங்க எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுறீங்களே. நீங்க வேற படத்துல இருந்து கேட்டிருக்கணும். இல்ல அவருடைய படத்துல இருந்து நான் கேட்கிறேன் சார். ஒரே நிமிஷம் இப்படி பண்ணுங்க, கை காட்டுங்க. என்னது, எத்தனை பேர் மூக்க ஓடிச்சீங்க சார்? என்னது இது? ஐயோ, இது செகண்ட் டைம் ப்ரோ. இதெல்லாம் வந்து என்னது இது? we had a shoot in நம்ம படத்துல ஒரு ஷாட் இருக்கு, நம்ம ட்ரைலர்ல பாத்திருப்பீங்க, வேர் ஹில் பி. ஆமா பஞ்சிங், அந்த பஞ்சிங் காட்சி. சோ அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிளவுஸ் இல்ல. சோ கிளவுஸ் இல்லாம நம்ம பஞ்சிங் பேக்ல பஞ்ச் பண்ணா your skin will peel. சோ இது ஏற்கனவே ஒரு இடம் பீல் ஆயிருக்கு அங்க ஷூட். இப்போ மறுபடியும் இவங்க வந்து ஒரு இடத்துல போயிட்டு பஞ்சிங் பண்ணும்போது அகெயின் நோ கிளவுஸ். பட் ஹிஸ் டெடிகேட், திஸ் இஸ் வாட் we should learn from these kind of people. இப்போ நம்ம யாரா இருந்தாலும் பீயிங் an actor, நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஷூட்டோ இல்ல கண்டினியூ we'll be very protective about our skin, because ஆக்டர்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கின், எவ்ரி how you look matters a lot. ஸோ அதை நீங்க நிறைய பார்ப்பீங்க, நிறைய மெஷர்ஸ் எடுப்பீங்க. It was like சீன் நல்லா இருந்தா மானிட்டர் பார்க்குறாரு, லைட்டிங் செம்மையா பண்ணிட்டாங்க, சரி டேக் பஞ்சிங் பேக், ஐ மீன் க்ளவுஸ் இல்லைன்னா பரவாயில்ல போகலாம். The way he went and banged, I got shocked. அந்த விழுந்துருமா உண்மையிலே இந்த படத்துலலாம் ஹீரோஸ் வந்து போய் அடிச்சாங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லா பீலா இருக்குங்க. ஃபுல்லா நாளா ஓகே ஃபைன். எனக்கே தெரியாது பிரதர் பீலா வந்துட்டு. நம்ம பேக்கை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்துடும்ல. ஸோ நான் கொஞ்சம் பாக்ஸிங் கூட பண்ணுவேன் நான் ரெகுலரா ஃபிட்னஸ்க்காக. இப்போ பயமா இருக்கு சார் எனக்கு. இப்போ அந்த டைம்ல வந்து லைட்டிங்லாம் பண்ணி ரெடியாக இருக்கும் போது எங்கடா க்ளவுஸ்ன்னு கேட்கும்போது இங்கே போயிருக்காங்க சார், பார்க்க போயிருக்காங்க சார், எடுத்துகிட்டு வர போயிருக்கேன். டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் ஆகாது, 4 கை இதெல்லாம் சரியாயிடும். அடிச்சுட்டு பண்ணும்போது அது ஒரு மூடில் பாக்ஸிங் பண்ணும்போது அங்கே பண்ணிட்டேன்.
அடுத்த நாள் தான் தெரிஞ்சு ஏய் என்னையா இது அப்படின்னு. இல்ல இப்ப பார்க்கும்போது இப்படி சொல்லிட்டு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அப்படின்னு கை பார்த்தனா இது எத்தனை பேரை பஞ்ச் பண்ணிருக்கான்னு தெரியலையா அந்த அப்படின்னு. ஷாட் ஆனா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. அப்புறம் நெஞ்சில் என் நெஞ்சில் போர்க்கப்பல் வேகமாய் மோதுது. பாலாவா? பாலா படம் இல்லையா? நீ கரெக்டா சொல்லணும், நீங்க தப்பா சொன்னா டேர் இருக்கு. என்ன நெஞ்சில் கப்பல் போர்க்கப்பல் வேகமா மோதுது. டேர் பண்றீங்களா? அப்புறம் ஓகே. நீ ரொம்ப அழகா இருக்க படத்துல இருந்து யாமினி யாமினி சாங். வில் இல்லாம விரல்களை மீட்டுவான் இன்பரகம் என் வென்று காட்டுவான். நான் பொதுவாக ஒரு வரியெல்லாம் பாடினா ஞாபகம் இருக்கும். நீ பாடுற வரிகள் பாடினா கண்டுபிடிச்சிருவீங்களா? பாடாம நான் வார்த்தையா சொல்றேன் திருப்பி. வில் இல்லாம விரல்களை மீட்டுவான் இன்பரகம் என்ன வென்று காட்டுவான். நான் பாடினோன்னு பயமா இருக்கு, அதான் தான் நானே சொல்றேன். தீண்டி தீண்டி சாங்கா? நோ 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 நோ. I think with the Trisha ma'am, that guitar, that violin thing. உலக அழகிய. ஓஹோ புடிச்சிட்டீங்க. சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸா சொல்லுங்க சார். அது ரொம்ப நல்ல பாட்டு. அந்த பாட்டு வந்து ஸ்டில் அதெல்லாம் வைப் மெட்டீரியல் இன்னைக்கும் இல்ல. நான் கமெண்ட் கீழே போய் பார்க்குறேன், ஓவரால் 2025 இயர் அப்படின்லாம் போடுறாங்க. நேத்து முந்தானத்து இப்படி வந்துட்டு இருக்குல்ல, அது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த மொமெண்ட்ஸ், அந்த சாங்கோட விஷுவல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக உலக அழகிய சாங் வந்து ஒரு போர்ஷன் வந்து செட்டாக இருக்கும், ஒன்று வந்து ஊட்டியில் லைவ்லியாக இருக்கும். ரெண்டுமே அது சாபு சிறல் செட்டு பிரியதர்ஷன் டைரக்ஷனில் கலா மாஸ்டர் எடுத்தாங்க. அது பியூட்டிஃபுல்லாக எடுத்தாங்க. ரெண்டாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னா 22 இயர்ஸ் ஆயிடுச்சுப்பா அந்த பாட்டு வந்து. இப்போ வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணும், இல்லை அவங்க அழகை இது பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும்னா இந்த பாட்டை போட்டு தான் டெடிகேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் கூட அந்த சாங்குக்கு அவ்வளோ கிளாப்ஸும் சப்போர்ட்டும் பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது ஆர்எஸ் ஜெயராஜோட மியூசிக் ஐ வாஸ் லக்கி. எனக்கு 3 படம் பண்ணியிருக்காரு. ஒன்று 12B, உள்ளம் கேட்குமே, லேசா லேசா, எல்லா பாட்டும் ஹிட்டு. இப்போ அவர் ஷோஸ் பண்ண போகிறார் உலகம் கான்செப்ட். ஆட்டோமேட்டிக்காக ஷாமியும் கூட்டிட்டு வாங்கன்னு வர சொல்கிறாங்க. ஏன்னா 3 படம் பண்ணதுனால எல்லாம் ஹிட் பாட்னால. கடைசியாக இப்போ மலேசியா கூட போயிருந்தேன் நான். அவரோட ஆர்எஸ் ஜெயராஜ் இன் கோலாலம்பூர் 2.0 அதுக்கு நானும் போயிருந்தேன். அவர் மியூசிக் என்றைக்குமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ மெமரி ஃபார் எவ்ரிபடி. பிகாஸ் ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு எனர்ஜெட்டிக் அண்ட் பியூட்டிஃபுல் டியூன்ஸ் இருக்கும் ஆர்எஸ் சாரோட கம்போசிஷனில். அது பயங்கரமான சாங் அது. ஓகே, சூப்பர். இன்னொன்று, காதலன் அன்னைக்கு காத்திருப்பான், கைக்கு எட்டும் தூரத்தில் பூத்திருப்பான். ஐயோ, நிறைய பாட்டு பாடிட்டேனோ. சூப்பர். ஆனால் இருக்கு, சூப்பராக இருக்கும் அந்த பாட்டுலாம் கேட்கும் போது. சரி, 2 கரெக்டாக சொன்னேன். ஆமாம், 2 கரெக்டாக சொல்லிடு. இல்லை நீங்கள் தான் சொல்ல. அப்போ டேர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சார். அதான் சார், ஒரு டேர் உங்களுக்கு பெண்டிங் இருக்கு வேற. 12Bல சிம்ரனோட இந்த பாட்டுங்க, பூவே வாய் பேசும் போது. எப்படி பிடிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு. அது ஒரு பியூட்டிஃபுல் லைன்பா, பியூட்டிஃபுல் ஷார்ட்டாகவும் இருக்கும். சிம்ரன் பாடியிருப்பாங்கல்ல. அந்த நீங்க சொல்ற ஒரு படமே. நீ என்ன தப்பு பண்றேன்னா, நான் பாடின வரிகளை நீ என்கிட்ட கேட்கணும். அப்படிலாம் நாங்க பண்ணா நீ கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க பாடின வரிகள் அதான் எனக்கு வரமா, நான் இந்த வரிலாம் பாடினா எனக்கு ஞாபகம் இருக்குமே அப்படின்னு. அந்த வரி வந்து சத்தியமா நான் பாடல, அவங்க அது அவங்கள்ட்ட கேட்கணும். இல்ல அதுல நீங்களும் இடம் பிடிச்சிருக்கீங்க. அப்படி போனா ஈஸியா முடிச்சிருமே. என்ன பிரதர் சார், நம்ம கொஞ்சம் வித்தியாசம், ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கிறப்பா. நீ பாதி நாள் சாய்ந்து நீ கூந்தல் கோதிடு. ஒருவேளை நீ சொல்றதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதோ? ஆமா, நான் பாட்டா பாடிட்டேன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா? இதுதான் டாஸ்க்கு. எனி கெஸஸ்? 2 பேரும் அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. அவரே திணறாரு, நாங்க எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கா. ஓகே, தீண்டி தீண்டி பாலா மூவி. இது நான் பாடினேனா? ஆமா ஆமா, ஏன் லைனா? ஆமா கன்ஃபார்ம். அப்ப இது ஒண்ணுதான் டேரு. ஓகே, அதுக்கு முன்னாடி சார் ஒன்னு இருக்கு சார். சிம்ரன் பாட்டு பாடினதான் என்கிட்ட கேட்டா எப்படிப்பா தெரியும்? ஏன் நான் இப்ப இந்த இது ஏன் லைன்ஸ்? ஆமா, நான் மறந்துட்டேன். ஆமா, மாட்டிட்டீங்க. இதுக்கு நான் மாட்டிட்டேன். மேகங்கள் சந்தித்து ஊர்வம்பு பேசிட விண்மீன்கள் டாஷ் டாஷ் டாஷ். பயங்கரமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிற போலியே, கண்டே பிடிக்கவே கூடாதுன்ட்டு சொல்லிட்டு. தெரியல எனக்கு, தெரியலையா? ஈஸி. ஆனா இது அது டேஷ் போட்டு படம் பேர் இருக்குமே, அது என்னது? மேகங்கள் சந்தித்து ஊர்வம்பு பேசிட விண்மீன்கள்
ஒரு காதல் வந்துச்சோ ஒரு காதல் வந்துச்சோ. வசந்த் சார் ஏன் நீ ரொம்ப அழகா இருக்கு. அதோட விஷுவல்லாம் என்னது அது, பச்சை கலர் லைட்ல எப்படி அது ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு வைப் மெட்டீரியலா இருக்கு. நல்லா கன்சீவ் பண்ணியிருந்தாரு அந்த சாங் ஆக்சுவலாக. கோபிநாத் சார் கேமராமேனு. அந்த படத்தில் என்ன ஒரு ஹைலைட்னா 5 மியூசிக் டைரக்டர்ஸ், எல்லாருக்கும் ஒரு சாங். ஸோ எல்லாருக்குமே நம்ம பெஸ்ட்டு பண்ணணும், நம்ம இந்த ஆல்பமில் பெஸ்ட்டு சாங் நம்ம தான் இருக்கணும்னு சொல்லி வாசிச்சதுனால எல்லா சாங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பொன் இறுக்கம் தான் என் இயற்கை அதேதான் நானும் சொல்றேன். எப்படி அந்த இயற்கை மொமெண்ட் வந்துட்டு அந்த படம் நீ எந்த லைன் வேணா சொல்லு, தூக்கத்துல கூட ஏஞ்சி சொல்லு, நான் சொல்றேன். ஏன்னா அந்த படம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அது ஜனா சார் டைரக்ஷன், ஃபஸ்ட்டு டெபியூ டைரக்டர் அவர் ஆக்சுவலாக. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் 12B ஜீவா சாரோடையும் பிரியதர்ஷன் சாரோடையும், அதுக்கப்புறம் ஜனா சார் புது டைரக்டர் அவர். பட் அவர் எடுத்த விதம், அவர் சொன்ன அந்த கதை, ஐயோ அது ஒரு பொயட்ரி மாதிரி. அதே மாதிரி ஒரு நேஷ்னல் ரெக்கக்னிஷன் வாங்கி கொடுத்தது அந்த படம். இன்னைக்கு கூட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 21 years 19 years 20 years ஆஃப் இயற்கைன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. வருஷம் ஏற போட்டே இருக்காங்க. இப்போ கூட வந்து அந்த லவ் சீன் இருக்குல்ல, கடைசியாக எனக்கு வந்து தோல்வி அடைஞ்சேன் அந்த லவ்வில். இப்போ எந்த வேலண்டைன்ஸ் டே வந்தாலும் இல்லை லவர்ஸ் டே வந்தாலும் இது என்னடா தோல்வி, காதல் தோல்வி, இது தாண்டா பெயின், இது தாண்டா கிளைமேக்ஸுங்கிற மாதிரி அந்த சீனை போடுவாங்க. ஸோ அந்த படம் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் எப்படி சார் அது இப்போ நிறைய படங்கள் நம்ம வந்து மைல் ஸ்டோன், பெரிய ஒரு எப்படி சொல்கிறது கிராஃப்ட் மாதிரி நம்ம செதுக்கிட்டு போயிட்டோம். அடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது டென் சென்டராக ஒரு படம் பண்ணணும்னு ஆசையாக வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி இருக்கவங்களும் அடுத்தடுத்து ஒரு வேகமாக ஓடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு டைம் லைன் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு எப்போ தோணுமா அவங்களுக்கு ஓகே அவங்க போகிறாங்க அது அவங்க லைனு, நம்மளுக்கு எதுவும் அமைய மாட்டேது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று தோணுமா? இல்லை அப்படி இல்லை. பட் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், நான் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயங்களை வந்து இப்போ தான் அது அமைதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போது இந்த படத்தில் ஒரு நல்ல கதை, நல்ல கதாபாத்திரம், அதே மாதிரி நொடிக்கு நொடின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் விஜயாதிராஜோட. அந்த படத்துலேயும் வந்து என் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கே புதுசாக இருக்குது அதை நடிக்கிறதுக்கு. அது ஒரு ட்ரக் அடிக்டாக கேரக்டர் அது. இன்னொன்று வந்து நம்ம துரை செந்தில் சார் கருடன் டைரக்டர், அதில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்காது இன்னமும். அதுலேயும் ஒரு சாலிட் டஃப் ரோல். அதே மாதிரி செந்தில் சார் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். எதை பண்ணாலும் சார் அவ்வளோ இல்லை சார், இவ்வளோ பண்ணுங்க சார் போதும். அவர் ரொம்ப கிளியராக இருக்கார். நீங்கள் கோவப்பட்டோ இல்லை ஆதங்கப்பட்டு காமாக பேசுங்க சார், அதுவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அவர் அந்த சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்களை பார்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த படத்தை பண்ணிகிட்ருக்கேன். லெஜண்ட் சார் நடிச்சிட்டு இருக்காரு. எப்படி அது சொல்லுங்க சார், எப்படி சார் ஃபேஸ் ஆஃபா? லெஜெண்டும் நானும் அங்கே வந்து ஒரு விஷயத்தை எடுத்து முடிக்கணும். அவரும் கிளம்பியிருப்பார், நானும் கிளம்பியிருப்பேன் என் பெர்ஸ்பெக்டிவில், அவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். அந்த விஷயத்தை யார் முடிச்சா அப்படிங்கிறது தான் ஓகே பாயிண்ட். ஓகே. ஸோ 2 பேருக்கும் அதே சேம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். பட் எனக்கு என்னென்னா லெஜெண்ட் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவரோட எனர்ஜி. நான் போய் வணக்கம் வானாச்சு, ஷாம் வாங்க உட்காருங்க என்ன அப்படி இது என் படத்தை பற்றி எல்லாம் சொல்லுவார். நம்ம படம் பார்த்துருப்பாரா இவருன்னு யோசிச்சேன். பட் இந்த படத்தில் அது, அந்த படத்தில் அது, இந்த படத்தில் இந்த பாட்டு எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப வைப்ரண்ட்டான எனர்ஜியான ஒரு பர்சன் அவர். என்ன கொஞ்சம் யங் ஏஜில் நான் பெரிய கமிட்மெண்ட்டில் இருந்துட்டேன் ஷாம் சார். அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கடையோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இப்போ தான் எனக்கு அந்த டைம் கிடைச்சிருக்கு. எனக்குள்ளே இருக்க அந்த பேஷன் இருக்குது சினிமாவுக்கு, நல்ல படம் எடுக்கணும், நல்ல படம் நடிக்கணும்ன்ட்டு. இப்போ தான் அதை பண்ணுறேன். இல்லை அவர் ரிசீவ் பண்ணுறது அதெல்லாம் எப்படி நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குது? லைக் நீங்கள் ஒரு நிறைய படங்கள் நடித்தும் அவர் வந்து எப்படி அதை இன்டேக் பண்ணுறாருன்னு பார்த்துப்பீங்களே? அந்த பர்டிகுலர் இன்னும் டைட்டில் வைக்கல. அந்த பர்டிகுலர் படம் துரை செந்தில் டைரக்ஷனில் நடந்துகிட்டு இருக்கிறதுல வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டரும் நல்லா நடிச்சிருப்பாங்க. நீங்கள் தான் பாருங்கள். ஏன்னா அங்கே டோட்டலி பிளெயினாக பிளாங்காக தான் நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன். எதுவுமே ப்ரீஃபிக்ஸ் பண்ணி சரி இந்த சீனை இப்படி பண்ணலாம். செந்தில் சார் ஹாஸ் காட் 1 மீட்டர். எவ்ரி கேரக்டருக்கு என்ன மீட்டரில், என்ன டெலிவரியில், என்ன பாடி லாங்குவேஜில் இருக்கணுங்கிறத
க்ளீனாக ஸ்கெட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கா இருக்கட்டும், லெஜெண்டுக்காக இருக்கட்டும், ஆண்ட்ரியா இருக்காங்க அவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே கிளியர் என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ளனேஷன், கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லி he makes them perform. ஸோ அந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருக்கும்போது ஆக்டர்ஸ் நிம்மதியாக தூங்கலாம். சார் இது போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே ஒரு பிக்சர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும். இதை நான் எப்பயா ஷாம் சாரை பார்த்தா இது கேட்கணும்னு தோணிட்டே இருக்கும். அந்த பஃபி ஐஸ் இருக்குல்ல, 6 இது வந்துட்டு மொழி தெரியாத பேஜில் கூட இதை போட்டு, இது வந்து ஒரு யாருன்னு தெரியாது வடக்கன் பேஜ்னு வச்சுக்கோங்களேன், அவர்லாம் வந்து போட்டு 1 கோலிவுட் ஆக்டர் ரிஸ்க் இஸ் லைஃப் ஃபார் அ ஃபிலிம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இது கூட நினச்சேன் ஒரு 9 நாள் தூங்காம. இல்லை 9 நாள்லாம் தூங்கலைன்னா போயிட்டு வைப்பாங்க. இது ஒரு போட்டிருக்காங்க. அது பண்ணு சார். He risked his life, went without a wink of sleep for 9 days straight to get swollen tissues. 9 days இல்லை 4 days கம்ப்ளீட் ஸ்லீப்லாம் இல்லாமல் இருந்தால் ஹியூமன் கஷ்டம். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு தூக்கம் கம்மியாச்சுன்னா எனக்கு கண்ணுக்கு சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ் வந்து ரியாக்ட் ஆகிடும், அது ஸ்வெல் ஆகிடும் பெருசாக, ஒரு மாதிரி ஸ்வெல்லிங் வந்து ஒரு 4 நாள், அது ஒரு 4 நாள் போகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இது கூட நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வரும்போது கூட நானும் பதறி அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் போய் அட்மிட் ஆகிட்டேன். அம்மாலாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. அது ஏதோ பூச்சி கடிச்சிருக்கா, இல்லை கிளிசரின்னாலையா, இல்லை அலர்ஜியா அப்படிலாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அப்புறம் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது எப்போலாம் நைட் ஷூட்ஸ் நிறையா பண்ணுறேனோ பேக் டு பேக், அதாவது ஒரு நைட் இல்லை பேக் டு பேக். இப்போ சில படங்கள், இந்த படத்துலேயே வந்து ஒரு 4-5 நைட்டு தொடர்ந்து ஷூட்டிங் இருந்தது. அப்போலாம் சீக்கிரமாக போய் நான் சீக்கிரமாக தூங்கிடுவேன். காரணம் என்னென்னா கொடைக்கானல் சென்னையில் இருந்தால் கூட சார் இது ஆயிடுச்சு கொஞ்சம் கேன்சல் பண்ணிங்கன்னா பண்ணேன். அது அவுட்டோர்னால எல்லாருமே வெயிட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு 3-4 நைட்ஸ் என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி நான் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் மட்டும் தூங்கினேன்னா 4ஆவது நாள் புஸ்துன்னு ஆகிடும். அப்படி நடந்து அந்த 6 படம் பண்ணும்போது தாடி வளர்த்துட்டேன், மெலிஞ்சிட்டேன், பிச்சைக்காரன் மாதிரி இருந்தாலும் என்ன வேற என்ன, ஒரு டைரக்டர் தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. இன்னும் என்ன பண்ணா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு. என்னப்பா சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வேணும்னா பண்ணலாம். ஏன்னா அந்த 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 படத்தில் கூட தூக்கத்தை இழந்து பசியோட தான் பையனை தேடி போகிற மாதிரி தான் அந்த கேரக்டரைசேஷன். ஸோ இது வந்து செட் ஆகும். பண்ணிடுவியான்னு கேட்டாப்புல பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. 12th என்னமோ ஷூட் பண்ணோம். 8th என் ஸ்லீப்பை கட் பண்ணேன். 8, 9, 10, 11, 12th மார்னிங் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தட் ஃபார் அன் ஆக்டர் ஹவு தே லுக் இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா ஆடியன்ஸாக நம்ம வந்து பார்க்கும் போது நம்மளே எத்தனை வாட்டி நம்ம சொல்லுவோம் என்ன இது நம்மளுக்குன்னு ஒரு கமெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆக்டர் டு டேக் கேர் ஆஃப் தெம்செல்வ்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். நான் கூட யோசிப்பேன், நம்ம ஏதாவது என்ன பண்ணுறோன்னு சொல்லி இப்படிலாம் சொல்கிறேன். சிம்பிள், மனிதனாக இரு, அவ்வளோதான். நான் யோசிக்கும் போது ஐம் ரெஸ்பெக்டிங் ஹியூமன், தேர் ரெஸ்பெக்டிங் மீ அஸ் அ ஹியூமன். அது சொல்லுவாங்களே, மனிதனை நேசி, மனிதனாக மதிக்கப்படுவாய். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். யாராக இருந்தாலுமே அவங்களும் ஒரு மனிதன், நீனும் ஒரு மனிதன். நீ வந்து ஒரு லெவலில் இருக்கலாம், இல்லை அவங்க வேறு லெவலில் இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே என்ன, கிரியேஷன் ஆஃப் காட், ஹியூமன்ஸ். ஹியூமன் லவ் பண்ண ரெஸ்பெக்ட் பண்ணாலே ஸ்மைல் இருந்துன்னே இருக்கும் பிரதர் எல்லாத்துலையும். சூப்பர். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நிறைய வரும் நினைக்கிறேன் இல்லையா? சூப்பர் பிரதர். இங்கே எப்படியா அமைதியாக இருப்பீங்களா, இல்லை அப்படிலாம் ஏதாச்சும் நிறைய விஷயங்கள்? நல்லா பேசுவான் இவன், ஒரு செட்டப் பிடிச்சவன். இங்கே ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறான். பயங்கரமான ஆளவன். கேடி ஊரில் பயங்கரமான பேர் வேற இவருக்கு. சொல்லுங்க ரஞ்சித் பேர், என்ன பேர், என்ன ஊர், எந்த ஊர் நீங்க? அவங்க திண்டுக்கல் தாங்க. பவானி, ஈரோடு. பவானி, ஓகே எப்படி அங்க பெரிய கெத்து தலை அப்படின்ற மாதிரி? இப்படி இல்லை சார், ஏதோ ஒரு அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃபைனஸ்ட் ஃபேமிலி இவங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் சாப்பிட. ஸோ அந்த இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப விரும்பி ரொம்ப அன்பாக இருக்காங்க இந்த ஃபேமிலியோட. இவங்களும் எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணுறாங்க. அந்த இடத்துலையே ஒரு பெரிய வீடு யாருதுன்னா ரஞ்சித் தான். அந்த மாதிரி அதை மீறி வந்து என்ன அப்படின்னா, இஸ் வெரி சிம்பிள். இவங்க அப்பாவை பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான பீப்புள் பட் வித் ஸ்ட்ராங் பிரின்சிபிள்ஸ்.
நிறைய பேர் சாம் சார் பார்க்கணுன்னு சிலர் தான் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, சிலர் சொல்லலின்னு சொல்லி என்னை கேட்குறாங்க, ஏன் நீ என்ன சொல்லலை, சாம் சார் வராரு அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா சாம் சார் ஒரு காலேஜ் ஈவெண்ட்டு நந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு போயிருந்தோம். போயிட்டு சாருக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சார் ஒரு 2 hours தான் சார், டக்குன்னு போயிட்டு வந்துடலாம், ஒரு 1/2 hour போயிட்டு வந்துட்டோம்னா ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 hour வந்து டீ காஃபிலாம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் அவசரமாக ஃப்ளைட்னா நான் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ சார் வருவாரா வரமாட்டாரா ஸோ எனக்கு தெரில. சரி அப்புறம் வரேன்னு சொன்னோன்னே எனக்கு யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. ஒரு சிலர் தான் வந்தாங்க. நிறைய பேர் ஸ்டேட்டஸில் போட்டதுக்கப்புறம் சாம் சார் வந்திருக்காரு, ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. புரியுது, அங்கே ஒரு பிரச்சனை சொல்லியிருக்கலாம்ல. அவர் போய் எப்படி பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கே செகண்ட் 2 கால் இருந்திருக்கு, வருவாரா வரமாட்டாருன்னும் போது. ஆமாம், டைம் வேறு எப்படி இருக்குது, ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு தெரியலன்ட்டு நானும் விட்டேன். அப்புறமே நிறைய பேர்கிட்ட சொல்லலிங்கும் போது கேட்குறாங்க, நாங்கள் போய் சாம் சார் பார்த்துட முடியுமா, அதுக்கு ஈஸி இல்லையா. ஸோ வீட்டுக்கு வந்தப்போ எங்களுக்கு அது பார்க்க வச்சிருக்கலாம் தானே. இல்லை அது சுச்சுவேஷன் அமையல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓகே பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, பெரிய சம்பவத்தில் அப்படியே ஈஸியாக முடிச்சிருக்காரு. இன்னொரு செக்மெண்ட் சார் உங்களுக்கு குயிக்காக ஒன்று போயிடலாம். அதாவது லைக் ரெஃப்ரெஷிங், அந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். டடன் டன் டடன் 100 years actually I was thinking about. அப்படியா? ஓகே ஓகே. தளபதி. ஆமாம், இது சொல்லான் இருந்தேன். இது தளபதியான விஜய் என்ன சொன்னது வந்து அந்த 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாரிசு ஆடியோ லான்ச் பார்க்கும்போது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, அதை நானும் ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தேன். விஜய் சார் ஸ்பீச் பேசும்போது சாம் சார் சாம் இந்த ஒரு ஷூட்டிங்கை ஒரு மாதிரி கலகலப்பாக வச்சுருப்பார். நான் பார்க்கும்போது சாம் சார் பற்றி நல்லா சொல்கிறாரு, பரவாயில்ல அப்படின்னு அப்படி தான் நினச்சேன். பட் அவரோட படம் பண்ணியிருப்போன்னு நம்ம எதிர்பார்க்கல. அவர் சொன்னதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்குது, ஒரு மாதிரி கலக்கலன்னு வச்சுருக்காரு. அது விஜய் என்ன சொன்னது அப்போ திங்க் பண்ண அது அமையாதுல்ல. எல்லாருக்கும் கேட்டிருப்பாங்க, சொல்லியிருப்போம், அதுதான் தோணும். பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் விட்னஸ் பண்ணுறது அங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் பார்த்துருக்கேன் போது ரொம்ப ஓகே. விஜயனை வந்து சொன்னது உண்மையாலுமே அவர் வந்து ஷூட்டிங்கே அப்படியே ஒரு மாதிரி கலகலன்னு வச்சுருவார். பரவாயில்லையே சார். சொல்லுங்கள் சார், தளபதியை பற்றி, நம்ம தளபதியை பற்றி. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிக்சர்ஸ். என்னோட ஆஃபீஸில் நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தீங்கனாலே அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாக இருக்கும். ஓகே, ஃப்ரேம் போட்டு மாட்டிருக்கீங்க. காலைல அந்த ஃபோட்டோ நானே பார்த்துருவேன். ஏன்னா அந்த 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 ஃபேஸை பார்த்தா அது ஒரு வைப்ரேஷன், எனக்கு எனர்ஜி. அவர் கொடுத்த டிப்ஸு, அவரோட டிசிப்ளின், அவரோட வே ஆஃப் காண்டாக்ட், இவ்வளோ பெரியல. அவர் தான் பிக்கெஸ்ட் ஸ்டார். பட் எவ்வளோ சிம்பிளாக இருக்கார், ஒரு ஒர்க் எப்படி பார்க்குறாரு, எப்படி டைம் மெயின்டைன் பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த வாரிசில் பார்த்தேன். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து லைஃப் லாங் அப்படி இருக்கும் என் ஆஃபீஸில், பெருசாக இருக்கும். பிகாஸ் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ ஃபேன் ஆஃப், ஆஸ் அன் ஆக்டராக அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஆஸ் அ ஹியூமனாக நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவரை ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். பட் எனக்கு ஷூட்டிங் போகும்போது, நான் ஆஃபீஸ் போகும்போது அப்படி பார்த்தேன்னா அந்த டிசிப்ளின்ங்கிற ஒரு வார்த்தை அவர் பார்க்கும்போது வந்துருவேன் நமக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் நான் பார்த்ததே இல்லை. அது சைலன்ஸு. அதே நேரத்தில் ஒரு சீன் கொடுத்தோன்னே ஒரு சீனை படிக்கிறாங்க, படித்ததுக்கப்புறம் சரி இப்படி பண்ணிக்கலாமா, ஓகேவா அப்படின்னு டேரக்டர்கிட்ட கேட்டுட்டு அதை அவர் வந்து அந்த சீனை எவ்வளோ பெட்டர் ஆக்கலாம்னு அந்த சீனை முடிகிற கடைசி ஷாட் வரைக்கும் அதை ஒர்க் பண்ணுவார். இதெல்லாம் அமேசிங். ரெண்டாவது அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் யதார்த்தமாக பழகினேன். இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கு, நீ ஷாமாவே இரு, சும்மா நான் விஜய் அதெல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் ஷாம், நீ இப்படி இரு, நீ தான் கரெக்டாக இருக்கிற, நீ தான் எனர்ஜெட்டிக்காக வைப்ரண்ட்டாக எல்லாத்தையும் பேசுகிற, எல்லாத்தையும் சிரிக்கிற, எல்லாரையும் உட்காடுற, சாப்பிட்ற, எந்திரிக்கிற, இது நம்மளால் இப்படியே இருந்து அப்படி 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 ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அவர் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி நம்ம எப்படி அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஜய் அண்ணா. சூப்பர். இன்னொன்று பாஷா, அந்த பாட்ஷா இவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பிரதர் அண்ணன். இவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்னா, தூக்கத்தில் கூட எழுப்புனா சினிமா பேசுவார். அப்போ பாருங்க, டோட்டலி இன்டு சினிமா, டெடிகேட்டட் இஸ் லைஃப் ஃபார் சினிமா. சுதி பண்ண அது எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சாலிடான பர்சனாலிட்டி அவர்.
எனக்கு எப்போனா ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் சின்ன ஹெசிடேஷன் இருக்குது அப்படின்னா நேராக சுதீப் அண்ணா ஃபோன் பண்ணி போயிடுவேன். போயிட்டு இல்லை ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன் லைஃப்பில், ஏதோ ஒரு விஷயம் நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு இப்படி இருந்துச்சுன்னா நேராக கார் எடுத்துகிட்டு போயிடுவேன். எப்போ போனாலுமே வந்து அவர் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு அது ஒரு பெரிய பூஸ்ட் ஏற்றுற மாதிரி ஏற்றி விட்டு போ, இதெல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் சகஜம், சினிமானா அப்படி தான் அப்படி இப்படின்னு சொல்லி டேப் பண்ணி இது வரைக்கும் நான் நல்லா வரணும், அஸ் அன் ஆக்டராக என் கெரியர் நல்லா வரணும், ரொம்ப ரொம்ப வெல்விஷர் அப்படின்னு சொன்னோம்னா இது ஏதோ சீரியஸான டிஸ்கஷன் இது ஏதோ நீ கேட்குறீங்க அது அப்படியே சொல்லிட்டா. சொல்லுங்க ஏதோ ஒன்று பேசுங்க. ஏதோ ஒன்று சொல்கிறாரு, 3 பேரும் பயங்கர வைப்பாக இருக்கு. இல்லை நான் வந்து சூர்யா அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் இல்லையா, அந்த என் ஃபோன் என் கையில் இருந்தது. அப்போது சூர்யா அண்ணன் அப்படியே இப்படி பார்த்துட்டு என்னடா நீ ரொம்ப செல்ஃப் ஒப்சஸ்டா அப்படின்னு கேட்டார். இல்லையா என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, இன்னும் உன் ஃபோட்டோயே வச்சுருக்கிற வால்பேப்பரில் இன்னும் டெய்லி அப்பப்போ பார்த்துப்பியா? நான் அப்படியே பார்த்துட்டு என் ஃபோட்டோ தான் நான் வைக்க முடியும். அப்படியே பார்த்து ஜீவாட்ட கேட்டேன், ஜீவா ஃபோனில் என்ன வச்சுருக்கான் பாருங்கன்ட்டு. ஜீவா ஃபோனை பார்த்தா பேக் பைப்பர் விஸ்கி பாட்டில் வச்சுருந்தா, ஒரு ஸ்டைலாக இருந்தது அந்த பாட்டில். நான் சரி பார்த்தீங்களாண்ணே நான் பெட்ரு என் பேச வச்சுருக்கேன், அவன் பாட்டில் வச்சுருக்கான் அப்படின்னு. சரி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு பார்த்தா ஜோ மேடம் இருந்தாங்க. அப்போ ஒரு கமெண்ட் கொடுத்தேன், நீங்கள் மாட்டிக்கினீங்க, நீங்கள் அதுதான் வச்சு ஆகணும், இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை. அந்த மோமெண்ட் அது சிறப்பாக இருந்திருக்கு. அது ஒரு மொபைல் பார்த்து அவர் அப்படி சொன்ன அப்படியே பார்த்தாரு, நான் அப்படியே குடிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் அவர் தான் சொன்னியா? அது இல்லை ஜாலியாக தான் சொன்னேன். சரி எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும்ல, அவர் வந்து அவரும் ஜோதிகா இருக்கிற ஃபோட்டோ தான் அவரோட வால்பேப்பரு, எனக்கு நான் இருக்கிறது தான் வால்பேப்பரு, அவருக்கு ஒரு பேக் பைப்பர் பாட்டில் எதுக்கு இதை வச்சுருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நான் ஏன் ஒரு ஃபோட்டோ பார்க்குறேன்னா டு ரிமைண்ட் மை செல்ஃப் ஐ ஹாவ் டு லுக் குட். ஏதாவது ஒரு தப்பான ஃபோட்டோ கூட சம்டைம் வச்சுப்பேன், பேடாக இருக்க நீ கம்மி பண்ணணும், வெயிட் கம்மி பண்ணணும், ரிமைண்டர் அந்த மாதிரி தான், தவிர நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதும் இல்லை. சூப்பர். March 7th அஸ்திரம் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அஸ்திரம் படத்தை பாருங்கள். ஒரு புது டீம் ஆஸ் அ டைரக்டராக இருக்கட்டும், கல்யாணும் கேமராமேனும் புதுசு, நம்ம நடிகர்களும் புதுசு. ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்து இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி நியூ கமர்ஸ் எல்லாரையும் நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அஸ்திரம் on March 7th in theaters. Thank you. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.